வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கிளாஸ் நம்பர் 3. கிளாஸ் நம்பர் 3 என்னதுன்னா, சாஃப்ட்வேர் ப்ராசஸ் மாடல்ல இன்கிரிமெண்டல் மாடல்னா என்ன? அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். சரியா? சரி. நம்ம டைரக்ட்டா டெஃபினிஷன் போறதுக்கு முன்னாடி, அந்த கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் டெஃபினிஷன் போவும். நல்லா கிளியரா புரியும். சரி. இன்னைக்கான எக்ஸாம்பிள் என்னதுன்னா, நான் ஒரு சமையல்காரன். எனக்கு ஒரு ஆர்டர் வருது. அது என்ன ஆர்டர்னா, ஒரு 5000 பேத்துக்கு சிக்கன் கிரேவி சமைக்கணும். 2வது 2 மணிக்குள்ள அவங்க எதிர்பார்க்கிற டேஸ்ட்டோட சமைச்சு குடுக்கணும். இதுதான் இன்னைக்கான கண்டிஷன். இந்த 2 கண்டிஷன நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நான் கண்டிஷன சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு என்ன பண்றேன்னா, இனிஷியலா சிக்கன் கிரேவி சமைக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு 8 ஸ்டெப் தேவைப்படுது. என்கிட்ட ஒரு 40 பேர் வந்து வேலைக்கு இருக்கிறாங்க. நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்டெப்லயும் 5, 5 பேர வேலைக்கு வச்சுடுறேன். இப்படி வேலைக்கு வச்சுறதுனால, நான் 5000 பேத்துக்கு ஈஸியா சமைச்சு முடிச்சிடலாம். 2வது கண்டிஷன் என்னதுன்னா, டேஸ்ட்டாவும் சமைக்கணும். டைம் லிமிட்டுக்குள்ள. நான் என்ன பண்றேன், 8 ஸ்டெப்ல ஒரு ஸ்டெப்ல 5, 5 பேரை பிளேஸ் பண்ணியிருக்கேனா, நான் ஸ்டெப்ல இருக்கிற 5 பேரை கூப்பிட்டு, "தம்பி நீ தான் வந்து கேதர் பண்ண போற. சிக்கன் கிரேவி சமைக்கிறதுக்கு என்னென்ன வேணுங்கிறத நீ தான் கேதர் பண்ணிட்டு வரப்போற. முதல்ல என்ன பண்ண, நீ போய் ஒரு பேப்பர்ல என்னென்ன தேவைங்கிறத எழுது. 2வது அத எங்க போய் வாங்க போறங்கிறத முடிவு பண்ணு. 3வது அத வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம், நம்ம வாங்கிட்டு வந்த பொருளும், நீ சிட்டையில எழுதின பொருளும் கரெக்ட்டா அப்படிங்கிறத செக் பண்ணு. செக் பண்ணிட்டு 2வது ஸ்டெப்ல இருக்கிற 5 பேர்ட்ட குடு" அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த மாதிரி நான் ரிக்வயர்மெண்ட்ஸ் கேதர் பண்றேன், டிசைன் பண்றேன், அத இம்ப்ளிமெண்ட் பண்றேன், டெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்றேன். இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்ல இருக்கிற எல்லா 5 பேரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா, அவங்க எதிர்பார்க்கிற டேஸ்ட்டோட அந்த சிக்கன் கிரேவி கிடைச்சிரும். இதுதான். இததான் மெயின் கான்செப்ட்டா வச்சுட்டு இன்கிரிமெண்டல் மாடல் வந்து ஒர்க் ஆகும். இப்ப இன்கிரிமெண்டல் மாடல்னா என்ன அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுவோம். நான் போன எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, அதையும் இதையும் கம்பேர் பண்ணுவோம். இன்கிரிமெண்டல் மாடல் என்ன நடக்கும்னா, இனிஷியலா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிடுவாங்க. அத எடுத்துட்டு, அத சின்ன சின்னதா பிரிப்பாங்க. பீசஸா பிரிப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எடுத்துப்போம். இ-காமர்ஸ் வெப்சைட்ல வந்து லாகின் பேஜ் இருக்கும். அப்புறம் ப்ராடக்ட் பேஜ், அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் பேஜ். இந்த மாதிரி பீஸா பிரிச்சுட்டு, ஒரு பீஸ்லயும் வாட்டர் ஃபால் மாடல் அப்ளை பண்ணுவாங்க. இனிஷியலா நம்ம கிளாஸ் நம்பர் 1ல வாட்டர் ஃபால் மாடல் என்னன்னு பார்த்திருப்போம். வாட்டர் ஃபால் மாடல் வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு பெரிய ஹோல் ப்ராஜெக்ட்டே அதுல வந்து வாட்டர் ஃபால் மாடல் அப்ளை பண்ணுவாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு மாடுல்லயுமே வாட்டர் ஃபால் மாடல் அப்ளை பண்றாங்க. இதனால என்ன ஆகும்னா, ஒரு இன்கிரிமெண்ட்லயுமே இப்ப லாகின் பேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது வந்து ப்ராடக்ட் பேஜ். இதனால நெறைய ரிஸ்க் வந்து குறைஞ்சிரும். எதிர்பார்க்கிற அந்த ப்ராஜெக்ட் நமக்கு வந்து தெளிவா கிடைச்சிரும். இதுக்காக தான் நான் வந்து இன்கிரிமெண்ட் மாடல் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். The incremental model in the software engineering is a development approach where a project is divided into smaller, manageable segments called increments. Each increments represent a portion of the overall system that is developed and delivered in stages. பீசஸா பிரிச்சு ஒரு பீஸ்லயுமே வாட்டர் ஃபால் மாடல் அப்ளை பண்ணுவாங்க. இதுதான். ஒரு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இன்கிரிமெண்ட் ஆகிட்டே போகும். இதுதான் இதோட மெயின் கான்செப்ட். சரியா? இன்கிரிமெண்டல் மாடலுக்கு தனியா பேசஸ் கிடையாது. இங்க என்ன நடக்கும்னா, வாட்டர் ஃபால் மாடல்ல இருக்கிற அதே பேசஸ் தான் இங்கேயும் ஃபாலோ ஆகும். ஒரு மாடுலயுமே ஃபாலோ ஆகும். அதுதான். நீங்க வாட்டர் ஃபால் மாடல் இந்த இருக்கிற 5 பேசஸையும் பார்த்திருப்பீங்க. ரிக்வயர்மெண்ட்ஸ் கேதரிங், டிசைனிங், இம்ப்ளிமெண்டேஷன், டெஸ்டிங், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அங்க வந்து ஹோல் ப்ராஜெக்ட்டுக்கே வந்து ஃபாலோ ஆகும். இங்க வந்து ஒரு மாடுலுமே ஃபாலோ ஆகும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரியா? இப்போ ஒரு பேசிக் டயக்ராம் பார்த்துக்கோங்க. இதுல வந்து ஏடிசிடிஎம் இதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது. அனலைஸ், டிசைனு, கோடிங்கு, டெஸ்டிங்கு, மெயின்டெனன்ஸ். இதைதான் நான் வந்து அந்த முதல் லெட்டர் மட்டும் எழுதி வச்சிருக்கேன். சரியா? இப்போ இன்கிரிமெண்ட் நம்ம இனிஷியலா வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்டை பத்தி பேசணும். அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, லாகின் பேஜ் முடிஞ்சிருச்சு. அதை வந்து டெவலப் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த இன்கிரிமெண்ட் ப்ராடக்ட் பேஜ் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி, டிசைன் பண்ணி, கோடிங் பண்ணி, டெஸ்ட் பண்ணி, மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அடுத்தது 3வது இன்கிரிமெண்ட் ஆர்டர் பேஜ். இந்த மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். இங்க என்ன நடக்குன்னா, இனிஷியலா வாட்டர் ஃபால் மாடல் என்ன நடக்கும்னா, ரிக்வயர்மெண்ட்ஸ் கேதரிங் ஒரு குரூப், டிசைன் பண்றதுக்கு ஒரு குரூப், அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு குரூப்னு தனித்தனியா இருப்பாங்க. இந்த இடத்துல என்ன வரும்னா, நம்ம ஸ்டேஜ்ல ஒரு 5 பேர் பிரிக்கமா, அந்த 5 பேரை தான் ஒருத்தன் வந்து ரிக்வயர்மெண்ட்ஸ் கேதர் பண்ணுவான், ஒருத்தன் டிசைன் பண்ணுவான், ஒருத்தன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான், ஒருத்தன் வந்து டெஸ்ட் பண்ணுவான், ஒருத்தன் மெயின்டைன் பண்ணுவான். இதனால நம்ம எதிர்பார்க்கிற ப்ராஜெக்ட் ரொம்ப தெளிவா கிடைச்சிரும். நிறைய ரிஸ்க் குறைஞ்சுக்கிட்டே வந்துரும். அதுக்காக தான் இந்த இன்கிரிமெண்ட் மாடல் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்த டயக்ராம் பார்த்தாலே நம்ம எழுதிடலாம். 100% கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். சரியா? சரி, இப்போ இன்கிரிமெண்ட் மாடலோட
கொஞ்சம் இன்டெப்தா நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள பார்ப்போம். இப்ப எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. என்ன ப்ராஜெக்ட்னா ஒரு ஃபுட் டெலிவரி ஆப். நீங்க Swiggyலாம் பார்த்திருப்பீங்க. Swiggy, Zomato அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு ஆப் டெவலப் பண்ணி சொல்லி ஒரு ஆர்டர் வந்திருக்கு. பேரலலா நம்ம எப்பவுமே படிப்போம். அதே மாதிரி இங்க வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்து நான் சமைக்கணும். சமைச்சு குடுக்கணும். இந்த இத 2 பேரலல் படிக்க போறோம். நான் ஃபுட் டெலிவரி ஆப்க்கு என்ன பண்றேன்னா, லாகின் பேஜ்க்கு ஒரு 5 பேர உட்கார வைக்கிறேன். உட்கார வச்சு, "தம்பி அதுக்கு என்னென்ன தேவைப்படுங்கிறத கேதர் பண்ணு. 2வது டிசைன் பண்ணு. 3வது அத இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமி. டெஸ்ட் பண்ணிட்டு அத கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ண முடியுமான்னு பாரு." அப்படின்னு சொல்லிர்றேன். இங்க வந்து அதே மாதிரி தான். இங்க வந்து ஒரு 5 பேர நான் என்ன பண்றேன்னா, ரைஸுக்கும், சாம்பாருக்கும் நான் பிரிச்சுர்றேன். இவங்க 5 பேரோட வேல ரைஸுக்கு என்னென்ன தேவை, சாம்பாருக்கு என்ன தேவைன்னு கேதர் பண்ணுவாய்ங்க. அத எப்படி பண்ணலாங்கிறத யோசிப்பாய்ங்க. அதுக்கப்புறம் அத கரெக்ட்டா பண்ணி முடிப்பாய்ங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்ட்டா தான் வந்திருக்காங்கன்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து இன்கிரிமெண்ட். சரியா? 2வது ஃபுட் டெலிவரி ஆப்ல வந்து ப்ராடக்ட் பேஜ். ப்ராடக்ட் பேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இன்னொரு ஒரு 5 பேர்ட்ட குடுக்குறேன். அவிங்க அதுக்கு தேவையான ரிக்வயர்மெண்ட்ஸ், டிசைனு, இம்ப்ளிமெண்டேஷன், டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு என்ட்ட குடுக்குறாய்ங்க. இங்கேயும் பேரலலா வந்து என்னன்னா, இன்னொரு ஒரு 5 பேர் வந்து தக்காளி கூட்டும், உருளைக்கிழங்கு கூட்டும் ரெடி பண்றாய்ங்க. சேம் ப்ராசஸ் தான். அதே மாதிரி கேதரிங், டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன். இந்த வேலை முடிஞ்சிருச்சு. 2வது இன்கிரிமெண்ட் கம்ப்ளீட்டட். 3வது இன்கிரிமெண்ட் என்னதுன்னா, இங்க வந்து ஃபுட் டெலிவரி ஆப்ல வந்து அந்த ஆர்டர் பேஜ். அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதுல என்னென்ன வேணும், அட்ரஸ் அதெல்லாம் கேட்கணும். அந்த ஆர்டர் பேஜ் டெலிவரி பண்றதுக்காக அதே மாதிரி ரிக்வயர்மெண்ட்ஸ் கேதர் பண்ணா, டிசைன் பண்றேன், இம்ப்ளிமெண்ட் பண்றேன், ரெஸ்ட் பண்றேன். சேம் டைம் இங்கேயும் ஒரு 5 பேர் என்ன பண்றான், கல்யாண சாப்பாடுக்கு பாயாசம் கண்டிப்பா முக்கியம். அப்ப அந்த பாயாசம் தேவையான எல்லா விஷயங்களையும் கேதர் பண்றான். அத எப்படி பண்ணலாம்னு இங்க யோசிக்கிறேன். அத இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சிடுறான். 3வது இன்கிரிமெண்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த 3 இன்கிரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் ப்ராடக்ட் என்ட்ட டெலிவரி ஆயிருது. ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் தெளிவா என்ட்ட கிடைச்சிருது. அதே மாரி ஒரு கல்யாண சாப்பாடு வந்து தெளிவா வந்து முடிஞ்சிருது. இதனால எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்ல. நான் இனிஷியலா ஒரு இன்கிரிமெண்ட்லயே நான் வந்து ஒரு ரிஸ்க் அனலைஸ் பண்ணிடுறேன். அத முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் அடுத்த இன்கிரிமெண்ட்டுக்கே போவேன். இதனால ப்ராடக்ட் தெளிவா கிடைச்சிரும். சரியா? சரி. இதோட அட்வான்டேஜ் என்ன? ஃப்ளெக்ஸிபிலிட்டி. நம்ம எந்த டைம்லயும் ரிக்வயர்மெண்ட்ஸ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்துரலாம். ஏன்னா வந்து நம்ம பீஸா பிரிச்சிருக்கோம். அப்போ ரிக்வயர்மெண்ட்ஸ ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரலாம். இதுதான் இதோட அட்வான்டேஜ். 2வது இயர்லி டெலிவரி. இது வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் லாகின் பேஜ்க்கு ஒரு 5 பேர உட்கார வச்சேன். அந்த 5 பேர் வந்து ரிக்வயர்மெண்ட்ஸ் கேதர் பண்ணுவோம், டிசைன் பண்றோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிருவோம். டெஸ்ட் பண்ணிட்டு இத வந்து நான் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிரலாம். அவன்ட்ட குடுத்துட்டு, "இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா?" அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டுறலாம். இயர்லி டெலிவரி. கம்ப்ளீட்டா ஒரு சிஸ்டம் முடியறதுக்கு முன்னாடியே, நான் ஒரு பார்ட் அந்த ஆப்ல ஒரு பார்ட்ட மட்டும் டெலிவரி பண்ணி இது ஓகேன்னு சொல்லி கேட்டுறலாம். இது இதோட 2வது அட்வான்டேஜ். 3வது யூசர் ஃபீட்பேக். யூசர் ஃபீட்பேக் கேட்டுட்டு அடுத்தடுத்த பேஸ மூவ் பண்றோம். அடுத்தடுத்த இன்கிரிமெண்ட் குடுக்குறோம். இதனால ப்ராடக்ட்ல இருக்கிற நெறைய ரிஸ்க் குறைஞ்சிரும். அவங்களுக்கு ஏத்த மாரியும் கிடைச்சிரும். சரியா? இதுதான் இருக்கிற 3 அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் இருந்தா எப்பயுமே டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இன்டிகிரேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸிட்டி. சரியா? இதுல என்னன்னா, நம்ம வந்து பீஸா பிரிச்சுடுறோம். இப்ப நம்ம லாகின் பேஜ்க்கு ஒரு 5 பேரு, அ அதே மாரி ப்ராடக்ட் பேஜ்க்கு ஒரு 5 பேரு, 3வது ஆர்டர் பேஜ்க்கு ஒரு 5 பேருன்னு பிரிச்சிருக்கோம். அங்கேயும் ஒரு கோடர் இருப்பான், இங்கேயும் கோட் டெவலப் பண்ணியிருப்பான். இப்போ அந்த 3 பேஜ் ஒண்ணா இணைக்கணும். இணைக்கும்போது கரெக்ட்டா இணைக்கணும். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து அ ஒரு மாடுலயுமே தேவையில்ல. அவனுக்கு ஹோல் ப்ராஜெக்ட்டா தான் வேணும். அப்போ அவனுக்கு குடுக்கும்போது கரெக்ட்டா மெர்ஜ் பண்ணி குடுக்கணும். மெர்ஜ் பண்ணும்போது எந்த ஒரு லேகும் வந்துறக்கூடாது. அதுக்காக என்ன ஆகும்னா, அந்த கோடிங் எல்லாமே கரெக்ட்டா நம்ம வந்து பார்க்கணும். பார்த்து மெர்ஜ் பண்ணணும். அப்பனா தான் ப்ராடக்ட் தெளிவா கிடைக்கும். இந்த மெர்ஜ் பண்ற ப்ராசஸ்ல நெறைய டைம் வந்து நெறைய பிரச்சனை வரும். சில நேரம் ரொம்ப டைம் ஆகும். 2வது ஸ்கோப் க்ரீப். இது என்னதுன்னா, ஃப்ரீக்வென்ட்டா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கஸ்டமர் வராரு, ப்ராஜெக்ட் குடுத்துட்டாரு, லாகின் பேஜ பார்த்துட்டாரு. பார்த்துட்டு ஓகேன்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, 2, 3 நாள் கழிச்சுட்டு வந்து வேற எங்கேயோ ஏதோ ஒரு பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும், "இல்ல இத கொஞ்சம் மாத்தி விடுங்க" அப்படின்னு சொல்லி ஃப்ரீக்வென்ட்டா ஒரு இன்கிரிமெண்ட்லயும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இனிஷியலா அவங்க ஒரு ஒரு டிசைன வச்சுட்டு இந்த மாரி என்னோட ஆப் இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு நெனப்பு வச்சிருப்பாங்க. அது கம்ப்ளீட்டா நம்ம ரிக்வயர்மெண்ட்ஸ மாத்த, அங்க வேற மாரி ஒண்ணு கிடைச்சிரும். ஒரு ஆப் கிடைச்சிரும். அப்போ ஃப்ரீக்வென்ட் சேஞ்சஸுமே நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட்ட வந்து அஃபெக்ட் பண்ணும். இது வந்து 2வது டிஸ்அட்வான்டேஜ். சரியா? மொத டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னா, நெறைய டைம் கன்சியூம் ஆகும். மெர்ஜ் பண்ணும்போது நெறைய டைம் கன்சியூம் ஆகும். 2வது வந்து நம்ம எதிர்பார்க்கிற ப்ராடக்ட் கிடைக்கணும்னா, இடையில வந்து எந்த ஒரு ஃப்ரீக்வென்ட்டா சேஞ்சஸ் நடக்கக்கூடாது. இருக்கலாம். ஒரு 5ஓ, 10ஓ இருக்கலாம். 100ஓ, 200ஓ இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே ஹோல் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா மாறிரும். சரியா? இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். எங்க இந்த இன்கிரிமெண்ட் மாடல யூஸ் பண்ணலாம்? ரிக்வயர்மெண்ட்ஸ் அன்கிளியர்.
இப்ப எனக்கு ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து தெளிவா இல்ல. அப்படின்னா நான் அத யூஸ் பண்ணிட்டு, இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு இன்கிரிமெண்ட்லயும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போகலாம். மொத விஷயம். 2வது இயர்லி டெலிவரீஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ப்ராடக்ட்ட வந்து இப்போ வந்து இயர்லி டெலிவரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு இன்கிரிமெண்ட்லயுமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். 3வது ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட். என்ட்ட வந்து கொஞ்சம் தான் இருக்குது. இருக்கிறத வச்சு முதல்ல டெவலப் பண்ணிருவாய்ங்க. டெவலப் பண்ணதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்க அந்த ரிசோர்ஸஸ வச்சு நம்ம வந்து ஒரு இன்கிரிமென்ட்டா வச்சு அந்த ஃபுல் ப்ராடக்ட் டெலிவரி பண்ணலாம். இதுக்கு இன்கிரிமென்ட் மாடல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் ஒன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூசர் ஃபீட்பேக். யூசர் ஃபீட்பேக் வச்சு ஒரு இன்கிரிமென்ட் மூவ் பண்றதுனால, ப்ராடக்ட் மோஸ்ட்லி தெளிவா கிடைச்சிரும். இந்த மாதிரி அந்த 4 காரணங்களுக்காக நம்ம இன்கிரிமென்ட் மாடல் யூஸ் பண்ணலாம். சரியா? சரி. இன்கிரிமென்ட் மாடல்ங்கிற ஒரு சின்ன மாடல். நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி அந்த பேரலல் எக்ஸாம்பிளையும் பாருங்க. தெளிவா எக்ஸாம் எழுதிறலாம். கான்செப்ட் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு டெஃபினிஷன் பார்த்தாலும், கான்செப்ட் புரிஞ்சுட்டாலே ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். சரியா? சரி. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ வாசிச்சு தான் நாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது, எங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவாவும் இருக்கும். எங்களோட கரெக்ஷனையும் நாங்க திருத்துறதா இருக்கும். ஒரு வேள கமெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? இல்ல எங்களோட 4 Instagramோட ஐடி லிங்க் இருக்கும். அதே மாதிரி எங்க சேனல் ஐடி லிங்க் இருக்கும். வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதே மாரி டெலிகிராம் குரூப் இருக்கு. அங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸ கேளுங்க. சரியா? சரி இவ்வளவு நேரம் நான் பேசினத கடைசி வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஜுகேஷன் ரெவல்யூஷனர் டீம். தேங்க் யூ. தேங்க் யூப்பா.